சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக இன்றைக்கி நம்ம மினி கொழுக்கட்டை தாங்க செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப்பு வெல்லம் எடுத்து அரை கப்பு தண்ணி சேர்த்து வெள்ளத்தை நல்லா கரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் இப்போ ஒரு கப்பு தேங்காய் ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கெட்டியாகிற வரைக்கும் கலரி விட்டுக்கோங்க. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. 2 கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம இதில் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். பால் தாங்க அது. பால் சேர்த்து செஞ்சு பாருங்கள், சாஃப்டாக இருக்குங்க கொழுக்கட்டை இது. இப்போ நல்லா மாவை நல்லா சாஃப்டாக பேசிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ சின்ன சின்ன பாலாக நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கையில் வச்சு உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச பூரணத்தவை உள்ளே சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா உருண்டையாக ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே இது போல் செய்து எடுத்துக்கோங்க. இப்போ இட்லி பாத்திரம் தண்ணி வச்சு இட்லி தட்டுவை இந்த மாதிரி உல்ட்டா பண்ணி வச்சு ஒரு பிளேட்டை வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் அவ்வளோதாங்க. சூப்பரான மினி கொழுக்கட்டை ரெடி பண்ணியாச்சு. லஞ்ச் பாக்ஸுக்கு இது பர்ஃபெக்டாக இருக்குங்க. இதே போல் நீங்களும் செய்து பார்த்து எப்படி இருந்துச்சுன்னா உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு பார்க்கலாம்.